மக்களுக்கு வணக்கம். ரஷ்யா உக்ரைன் போர், இந்த இரு நாடுகளின் போரை அமெரிக்காவால் தடுத்து நிறுத்த முடியாது. அமெரிக்க அதிபருக்கு 62% தெய்வ சக்தி இருக்கிறது. ஆனால் உக்ரைன் அதிபர் புடின் அவர்களுக்கு 75% தெய்வ சக்தி இருக்கிறது. இந்த போரை உலகத்தில் மிக சக்தி வாய்ந்த தெய்வ சக்தி கொண்ட ஒரு மனிதர்களை தடுக்க முடியும். அது நேர்முறையிலோ அல்லது அவர் மூலமாக வேறு வழியாகவோ அந்த போர் தடுத்து நிறுத்தப்படும். அதுவரை போர் நடந்து கொண்டு தான் இருக்கும். அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் ரஷ்யா வராது. தெய்வ சக்தி அதிகம். அமெரிக்காவை விட ரஷ்யாவுக்கு தெய்வ சக்தி அதிகம். ரஷ்யாவை விட இந்தியாவுக்கு தெய்வ சக்தி அதிகம். மக்கள் பொறுமையாக இருந்தது. ரஷ்யா உக்ரைன் போர், இதனால் உலகில் 4 கோடி மக்களின் உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த போர் வரவில்லை என்றால் 4 கோடி மக்கள் இறந்திருப்பார்கள். இந்த போர் வந்ததன் காரணமாக உலகத்தில் 4 கோடி மக்கள் உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ரஷ்யா பெருமளவில் பொருட்களை இழந்திருக்கிறது. பெரும் பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கிறது. மிகவும் பாதிப்பான நிலையில் ரஷ்யா இருக்கிறது. இந்த சண்டை விரைவில் தெய்வ சக்தி உள்ள ஒரு மனிதரால் தடுத்து நிறுத்தப்படும். ஆனால் கண்டிப்பாக அமெரிக்க அதிபரால் இந்த சண்டையை தடுத்து நிறுத்த முடியாது. இது ஒரு வகையில் உலக நாடுகளுக்கு இந்த போர் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இனி வரும் காலங்களில் உலக நாடுகளில் சண்டை போர் ஏற்படாது. 3ஆம் உலகப் போர் கண்டிப்பாக ஏற்படாது. ரஷ்யா அமெரிக்கா சண்டை கண்டிப்பாக வராது. இந்தியா சீனாவுக்கும் கண்டிப்பாக சண்டை வராது. 99% இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சண்டை வராது. 1% எல்லையில் சிறு சிறு சலசலப்புகள் நடக்கும். அதுவும் காலப்போக்கில் சரியாகிவிடும். இந்தியா பாகிஸ்தான் சண்டை வராது. இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக போரை தவிர்க்கும். மக்கள் பயப்பட வேண்டாம். இனி வரும் காலங்களில் போர் வராது. எந்த நாடுகளிலும் போர் வராது. தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்கு சண்டை நடக்கும். ஆனால் ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுக்காது. 3ஆம் உலகப் போர் கண்டிப்பாக வராது. மக்கள் பயப்பட தேவையில்லை. மக்கள் நிம்மதியாக இருக்கலாம். உக்ரைன் ரஷ்யா சண்டை காரணமாக உலகத்தில் 4 கோடி மக்களின் உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு